சோசியல் மீடியா ஃபுல்லாவே கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டி எடுத்தது தான் பெரும் பேசும் பொருளா மாறியிருக்கு. அவர் பணப்பெட்டி எடுக்க போற மொமெண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டி எடுக்க போறதுக்கு முதல் நாள் அரோரா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அண்ட் அப்படி பேசும்போது அரோரா சொன்ன ஒரு சில விஷயங்கள் அவரோட மைண்டை வந்து மாத்திருச்சு. அண்ட் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. பணப்பெட்டியில 18 லட்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. கண்டிப்பா இது நமக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி அவர் கால்குலேட் பண்ணிட்டாரு. அங்கிருந்து எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்றாரு, நான் அந்த மாதிரி பணப்பெட்டி எடுக்கலான்னு இருக்கேன், நான் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. அண்ட் அப்போ அங்கே இருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு. பட் இவர் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அவங்களுக்கு ஷாக். வீட்டில் இருக்கக்கூடிய சபரியாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், குறிப்பாக அரோரா எல்லாமே அவர்கிட்ட போயிட்டு சொல்லியிருந்தாங்க, இல்லை நீ இந்த முடிவு எடுக்காத, கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப தப்பான முடிவு, நீ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒன்று அமௌண்ட் ஏறட்டும், அப்படி இல்லைன்னா வேற எதுனாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே கானா வினோத் அவர்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இல்லை இல்லை நான் சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை, உண்மையாலுமே நான் முடிவு எடுத்துட்டேன், கண்டிப்பாக நான் பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக தான் போகிறேன், அண்ட் இதுதான் என்னோட முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பிக் பாஸ்மே அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தாரு, வினோத் இது வந்து சும்மா கிடையாது, நீங்கள் பணப்பெட்டியை ஒன்ஸ் கையில் எடுத்துட்டிங்கன்னா இமீடியட்டாக இந்த ஒரு பிக் பாஸ் வீட்டை விட்டு போகணும், உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்லை பிக் பாஸ் நான் நல்லாவே யோசிச்சுட்டேன், கண்டிப்பாக நான் பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பணப்பெட்டியை எடுத்துட்டாரு. கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டியை கையில் எடுத்ததுக்கப்புறம் அரோராலாம் ரொம்பவே உடஞ்சு போயிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கானா வினோத் அவர்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் பேச வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. பிக் பாஸ் அவர்கிட்ட, கானா வினோத் நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக விளாண்டுருக்கீங்க, உங்களை என்னோட பையன் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது, அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இங்கே எப்படி எங்கள் எல்லாரையுமே பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணீங்களோ அதே மாதிரி வெளியே போயும் எல்லாரையுமே பாட்டு பாடி மகிழ்ச்சி படுத்துங்க, அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வெறுங்கையோட போகலை, உங்கள் கையில் கோப்பம் மட்டும்தான் இல்லை, மற்றபடி நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே சம்பாரிச்சிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டபடியே பணப்பெட்டி இப்போ உங்கள் கையில் இருக்குது, அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வெளியே போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன், அண்ட் தொடர்ந்து உங்களோட கலை வாழ்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் கானா வினோத் அவர்கள் அங்கே இருந்த எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. அண்ட் கடைசியாக வீட்டை விட்டு போகும்போது பாட்டெல்லாம் பாடியிருந்தாரு. அண்ட் சபரி கிட்ட போயிட்டு கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. குறிப்பாக என்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் நான் வந்து பேக்கப் பண்ணல, சடனாக தான் நான் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருந்தேன், அந்த ஒரு காரணத்தினால நீ என்னோட துணியெல்லாம் பேக்கப் பண்ணி ஸ்டோர் ரூம் வழியாக அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரி சபரி கிட்ட சொல்லிட்டு அங்கே கானா வினோத் அவர்கள் கடைசியாக பாட்டு பாடி அங்கே இருந்த எல்லா கண்டஸ்டன்ஸ்டையுமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ராங்கான ஒரு முடிவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அளவுக்கு வெளியில் எல்லாருமே பேசினாங்க, அவருக்கு பயங்கர சப்போர்ட் கிடைச்சிருந்துச்சு. 18 லட்சம் அப்படிங்கிற மிகப்பெரிய தொகையை பார்த்தது, அது மட்டும் இல்லாமல் அரோரா ஒரு மைண்டை மேனிப்புலேட் பண்ணது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களால இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாரு. கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இதை ரியலைஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக சாண்ட்ரா தான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போவாங்க நினச்சேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.